சின்னதாவோ பெருசாவோ உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளை தட்டி எண்ணெயில் போடலாம். மாவை உள்ளங்கையில் வச்சு உள்ளங்கையால் தட்டணும். இந்த மாதிரி சன்னமாகவும் தட்டலாம், இந்த மாதிரி பெருசாகவும் தட்டலாம். ஸோ வடை இந்த மாதிரி கெட்டியாகவும் தட்டிக்கலாம், அந்த மாதிரி சன்னமாகவும் தட்டிக்கலாம். கரகரன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டு சோம்புலாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது எதுவுமே போடாமல் கூட செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு வடை செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடம்புக்கும் நல்லது தான் இது, அதனால் சாப்பிட்லாம். சீசன் சமயத்தில் கிடைக்கும் போது சத்தாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.